தேங்க்யூ. செயல் அப்படிங்கிறதுனால டக்குன்னு செயல்படணும் அப்படின்பாங்க. நான் செயல்பட தாமதமாகி நீங்கள் பின்னாடியா செயல்பட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து ஹியூஜ் க்ரௌடு. நான் ஸ்டூடியோவில் தனியாக கேமரா பார்த்து பேசிட்டு இருக்கேன். நீங்கள் வணக்கம் நண்பர்கள் சொல்லும்போது எதில் யார் பண்ணிட்டீங்க? கேமரா மட்டும் இருக்க மாட்டேன். அவன் 20 நிமிஷம் சார் இப்படி அட்லீஸ்ட் பேச வந்துட்டாங்க கிளம்பிடுவான். சார் சீக்கிரம் முடிக்கக்குள்ள வந்தலாம் இருக்கிறது தனியாக பேச ஒரு பழக்கம் இருக்குது. வெரி ஹாப்பி. இந்த நிகழ்ச்சி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடந்தது. குத்துவிளக்கு வந்து இன்னும் எரிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா பத்த வச்சது பெண்கள். எல்லா திருமணமான ஆண்களுக்கும் தெரியும். பத்த வச்சுக்கே பரட்ட அப்படின்னு தலையில தப்பா சொல்லிட்டாரு. இந்த தலைவி வந்து பத்த வச்சாங்கன்னா அப்படியே வந்து ஜோதி அப்படியே பியூட்டிஃபுல்லா எரியும். டத்தோ சரவணன் வந்து ஒரு பெரிய பெரிய போஸ்ட்ல இருந்து எவ்வளோ எளிமையா, எவ்வளோ ஹம்பிளா, சிம்பிளா, அழகா. அவரோட எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு கபாலி டான் மாதிரியே எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு எனக்கு. மலேசியா ரோட்ல வந்து டத்தோ நடக்கும்போது அது கிடைக்கக்கூடிய மரியாதை, அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில் அவர் கிடைக்கிற விஷயம் பயங்கர ஆச்சரியமான நிகழ்ச்சியை நடத்தி ரொம்ப எளிமையா, பியூட்டிஃபுல்லா ஒரு செயல் வீரராக மட்டும் இல்லாமல் பாரதி அவர்களும் நம்ம சரவணன் சார், தினகரன் சாரும் சொன்னது போல தமிழ்லையும் அவ்வளோ பெரிய ஒரு புலமையும் இருக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து அரசியல் தலைவர்களுக்கான அடிப்படையான விஷயம். அவரோட இணைந்து இந்த மேடையை ஷேர் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி பட்டது. அவர் வந்து நாளைக்கு வந்து அவருடைய கட்சியுடைய மாநாடு, அதுக்கு இடையில வந்து திரு வெங்கடேஷ் கூட்டாருங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப் வந்து வந்துட்டு போனாங்க. அதை வந்து வெங்கடேஷ் மேலே அவர் வச்சுக்கக்கூடிய ஒரு பெரிய மரியாதை காட்டுது. திரு தினகரன் சார் பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. உங்களுடைய ஊருக்காரர் உங்களுக்கு தான் ரொம்ப பெட்டராக தெரியும். அவர் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த ஹானர் பண்ணும்போது, நாங்கள்லாம் ஹானர் பண்ணும்போது ரிசீவ் பண்ணவங்கலாம் தேங்க்ஸ் பண்ணி சொல்லிட்டு போயிட்டாங்க. இவர் ஹானர் பண்ணும்போது மட்டும் ஒவ்வொருத்தரும் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டீல் வந்து ஒன்றுனா முடிஞ்சிட்டு இருக்கு, பேச பேச வந்து தேங்க்ஸ் வந்து அதுக்காக லோக்கல் கேரக்டர் சொல்லுவாங்க. பாப்பா உடவே இல்லை, எல்லாத்தையும் அவரே வச்சு கொடுக்க சொல்லி சிறந்த டீல் முடிச்சு வந்துட்டு அது வந்து வெங்கடேஷோட ஒரு பின்னாடி ஒரு பிளான் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணாங்க. அண்ட் அவ்வளோ சிம்பிளாக, அவ்வளோ ஹம்பிளாக, இவ்வளோ நேரம் வந்து அவங்க பொறுமையாக இருக்கிறது வந்து அவங்களுடைய சிம்பிளிசிட்டி, அவங்களுடைய யூனிட்டி காட்டுது. தேங்க்யூ வெரி மச் சார். கணேஷ் வெங்கட்ராமன் சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து அவர் அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கிறேன். நானும் யோசிச்சுட்டே இருக்கேன், அவருக்கு என்ன வயசு தான் இருக்கிறாரு, நமக்கு வந்து வயசாயிடுச்சு, சார் வந்து நம்ம சின்ன பிள்ளைகளை பார்த்த மாதிரியே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். நம்ம வந்து டத்தோ சரவணன் சார் கேட்கவே செஞ்சாரு, அவர் மேக்கப் போட்டுருக்காரா அப்படின்னு கேட்டாரு. இல்லை சார், நான் சின்ன வயசுலேருந்து அவர் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு எப்படி இருக்காங்கன்னு தெரியல, வந்து அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. பயங்கர ஆச்சரியமா. அவ்வளோ டால் மேன், அவ்வளோ ஸ்மார்ட், அவ்வளோ அந்த படம் வரையும் போது சொல்லுவாங்க அந்த ஃபீச்சர்ஸ், அந்த நாடி இப்படி கட்டாய் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், கணேஷ் வெங்கட்ராமன் அந்த மாதிரிலாம் அவங்க தான் இருக்கும். அப்படி வந்து பார்த்துக்கிட்டாங்கன்னா அது எல்லா வேஷத்துக்கும் பொருந்தும். அது எதுக்குன்னா நீங்கள் ராஜா வேஷம் போடுங்க, நீங்கள் சரத்குமார் சார் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அது வந்து எல்லா வேஷத்துக்கும் பொருந்தும். எல்லாருக்கும் இவருடைய ஹைட் போயிட்டு மாடலிங்கில் நிறைய இளம்பெண்களை நிறைய நாளாக கலந்துட்டு இருக்கக்கூடியவராக தொடர்ந்து இருக்கிறாரு. நமக்குலாம் வந்து இந்தியன் தாத்தா தெரியும், சார் சொல்லி தான் நியூசிலாந்து தாத்தா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸு. இவ்வளோ அற்புதமாக அவர் பேசுவார் நான் நினைக்கவே இல்லை. நான் வந்து எனக்கு என்னன்னா வயிற்றுல புளிய கரைச்சிக்கிட்டே இருக்குது. நம்மளை கடைசியில் பேச சொல்கிறாங்க, இது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நினைக்கிறதா கம்ப்ளைண்ட்டாக பார்க்குதான் தெரியல. போயிட்டா நம்மளை என்ன செய்யுங்க, தனியாக வச்சு எவ்வளோ நேரம் தான் ஆள் இல்லாத தீக்கடலை டீ அதுன்னு யோசிச்சுட்டே இருக்கு. பேசுகிற ஒவ்வொருத்தரும் நல்லா பேசிட்டே போகிறாங்க. டத்தோ வந்து புளிய கரைச்சி கூட ரங்கராஜ் பாட்டெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வந்து ஹாலோகிராம்ல நாங்கள் பேச வச்சுக்கிறோம். அப்போ யாரையும் காசு கொடுப்பாங்க, கொடுப்பாங்க பார்த்தா சரி பரவாயில்ல விடுங்க, அதுக்கு 5-10 வருஷம் ஆகும் கொடுத்து அதுக்கு ஏதாவது சமாளிச்சுன்னு பார்த்தா கணேசன் அப்படி பேசுறாரு. ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அவர் வந்து ஒரு ஆக்டர் நினைச்சிருந்தோம். ஒரு ஸ்டேஜில் வந்து எவ்வளோ அழகா கட்டி போட்டு எவ்வளோ டெலிவரி பார்த்தீங்கன்னா அஜித் சார் கேட்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது உள் உணர்வு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அப்படின்னு கொஞ்சம் ஷார்ப்பாக அதை வந்து அது பியூட்டிஃபுல்லாக அது வந்து டெலிவரி பண்ணாரு. நேற்று நான் ஒரு ஃபிலிம் ஷூட்டில் நடிச்சிட்டு இருந்தேன். பக்கத்து செட்டில் வந்து அர்ஜுன் சார் அங்கே இருந்தாங்க. நான் அங்கே இருக்கிறேன்னு கேள்விப்பட்டு சார் வந்தாங்க. எனக்கு ரொம்ப நாள் நல்ல பழக்கம், ரொம்ப பிரியம், எனக்கு அவர் மேலே பெரிய மரியாதை. அவர் வந்துட்டு அந்த காஸ்டியூமில் இருந்ததை பார்த்துட்டு என்ன பண்ணே சார், ஒரு ஃபுல் ஆக்டர் மாதிரி, ப்ரொஃபஷனல் ஆக்டர் மாதிரியே மாறிட்டீங்க அப்படின்னாரு. நான் விடவே இல்லை, நம்ம என்ன சார் செய்யறது, ஆக்டர்கள் கூட அரசியல்வாதியாக மாறிட்டாங்க. அப்போ நம்ம என்ன அப்படின்னு அது மாதிரி இங்கே பார்த்தா கணேஷ் வெங்கட்ராமன் சார் நம்ம வேலைக்கு போட வச்சுட்டாரு.
எத்தனை வேஷம் தான் போறது நமக்கு தெரியல. அவர் வந்து மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி, நம்ம மல்டி டிசார்டர் பர்சனாலிட்டி மாதிரி. யூத்ல வந்து புதுக்கோட்டை மாதிரி சொல்ல வேண்டியதே இல்லை. வந்து ரொம்ப அருமையான தமிழ் பேச்சாளர். அது வந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் காரில் வரும்போது நாங்கள் நிறைய ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். திரு ராமலாம் வந்து இருந்தாங்க. அவங்களுடைய தமிழ் வந்து அவங்க அப்பா விதைச்சது. அது வந்து ரொம்ப தலைமுறையாக வந்து அவங்க பாரதியை மட்டும் உருவாக்குற நிறைய தமிழ் பேச்சாளர்கள் அவங்க வந்து அப்பா உருவாக்கியிருக்காங்க. அப்படி வந்து ஒரு பெரிய ஒரு சேவை செஞ்சாங்க. அவருடைய தமிழ் சேவையுடைய விளைவு இந்த பெயர் அண்ட் இந்த பெண். அது வந்து அது பாரதின்னு பேர் வச்சு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து உண்மையான ஒரு தமிழ் ஆர்வத்தை வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு பெரிய பேச்சாளர் மாற்றிருக்காங்க. தேங்க்யூ மச் ரொம்ப ஹாப்பி. பாரதி பேசும்போது உங்களுக்கு ஏதாவது ரொம்ப பிரச்சனைனா தமிழில் கேளுங்க, தமிழ் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கேளுங்க, அதுவும் நேராக போய் கேளுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் பூரா மாப்பிள்ளை 8 மணி ஆகி போச்சு, வரும்போது வாங்கிட்டு வந்துருக்கீங்க. நானே கவலையில் இருக்கேன், அதான் மாப்பிள்ளை மாதிரி நீ வாங்கிட்டு வராது. பெரிய பிரச்சனை இருந்தா நான் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற பார்க்கும்போது 1996 எலெக்ஷனில் நின்னேன். வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் சின்னத்தில் கதிரவால் சின்னத்தில் நின்ன எலெக்ஷனில் அவங்க தான் டெபாசிட் கட்டினாங்க. எனக்கு நான் திருப்பி கட்டல, அது ஒரு டெபாசிட் போச்சு. அது ஒரு பெரிய காமெடியான ஃபன் வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த செயல்படுறதுல வந்து 96 நான் எவ்வளோ குட்டி போய் நான் இருந்தேன்னு பார்த்துருக்கேன். அப்போ தான் வந்து எலெக்ஷனுங்க. அப்போ இங்கே தெருவில் இருக்கிறவங்கலாம் வந்து புரட்டாசி மாதம் சனிக்கிழமை எல்லாம் பட்டர் எடுத்துரு எல்லாம் வந்து எல்லாருமே வந்து பூஜைக்கு போய்வாங்க. அது புரட்டாசி சனிக்கிழமை எங்கள் ஊரில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அங்கே ஒரு பெரிய சீனிவாச பெருமாள் இருக்காரு. அன்னைக்கு எலெக்ஷன் பண்ணி பார்த்தா ஒருத்தரை கூட காணும். பாஸ் எங்க ஓட்டு பூரா எங்க போச்சு? ஓட்டு திருவண்ணாமலை போயிடுச்சு. ஒண்ணுமே இல்லாம போச்சு. அப்புறம் மிஞ்சி இருந்த 2 மாமிக்கு வந்து மாமி எப்படியாவது ஓட்டு கொடுக்க மாமி. அவன் எல்லாம் பெருமாள் இல்லைன்னு சொல்லுவாடா அப்படின்னா, மாமி நான் சொல்ல மாட்டேன் மாமி ப்ளீஸ் ஓட்டு. அப்படி போட்டு டெபாசிட்டுக்கு ஒரு ஓட்டு கம்மியாக வாங்கினேன்னு வச்சுக்கீங்களேன். அப்படி செயல்பட்டேன் நான். அப்போ வந்து அந்த எங்கள் மதுரையில் அப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எலெக்ஷனுக்காக நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது எங்கள் பசங்க முதலே சொல்லிட்டாங்க, மாப்பிள்ளை ரிசல்ட் அன்னைக்கு நமக்கு வந்து பார்ட்டி. பேசாம ஜெயிப்பா தோப்பானு தெரியல. அது என்னடா மாப்பிள்ளை பிரச்சனை? ஜெயிச்சா சந்தோஷம் பார்ட்டி, தோத்தா சோகத்தை பார்ட்டி கேரண்டியா பார்ட்டி ஆச்சு. நீ ஜெயிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் நண்பர்கள் பூரா சுற்றி அப்படின்னாங்க. இங்கே வந்து டத்தவர் சொல்லிட்டு போனாங்க, டிசிப்ளினா வாழ்ந்தா 100 வயசு வாழலாம் அப்படின்னு. உங்களை நான் ஒரு 12 நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய முதல் வெளிநாட்டு பயணமே வந்து சிங்கப்பூர் தான். ஃபர்ஸ்ட் நான் வந்து வெளிநாட்டுக்கு போனதே சிங்கப்பூர்ல தான். அது என்னமோ அந்த மோதல்ல உருவான காதல் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த ஃபர்ஸ்ட் ட்ரிப்லேயே வந்து என்னை அழைச்சது வந்து கவர்மெண்ட் இன்வைட்டியா நான் இங்கே வந்திருந்தேன். லிட்டில் இந்தியா ரியாக்ட் உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு நினைவில் இருக்கும். அந்த ரியாக்ட் போது என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்தியன் ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் நான் வந்து பாஸ்போர்ட்டே வாங்கினேன். நான் கொஞ்சம் ஃபாரின்லாம் போகிறது கொஞ்சம் சடைப்பேன், கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு வீட்டுக்கு போகிறதே பெரும்பாடாக இருக்கும். நம்ம வந்து இங்கேருந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அது ஒரு பெரிய பாடம். நம்ம வந்து நாம் சார் தான் எனக்கு அந்த நைட்டு கம்பெனி பண்ணாங்க. ரொம்ப தெளிவாக அந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி, அந்த எஸ்பெஷலி சென்னை டு சிங்கப்பூரில் ஃப்ளைட் எப்படி இருக்குங்கிறது சென்னையில் ஏற்கனவே கீழே கிளம்பிட்டாங்க. சுற்றி குழந்தைகளாக இருக்கும், வீடியோன்னு கற்றுக்கிட்டே இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. வாய்ப்பு கிடைச்சா எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து கடை சீட் வாங்கிடும். எல்லாம் முந்திரி சீட் வாங்க சொல்லுவாங்க. எனக்கு குழந்தைங்களுக்கு கூட முந்திரி சீட் கொடுத்துருப்பாங்க. இது பயங்கரமான கண்டுபிடிப்பா இருக்கேன்னு பார்த்தா நான் வாரத்துக்கு 3 முறை டிராவல் பண்ணுறேன், எவ்வளோ பாதிக்கப்பட்டு பார்த்துக்கிட்டு ஒரு தடவை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து லிட்டில் இந்தியா கேட்கும் போது நான் இங்கே வந்து ஒரு 6 நாள் நான் வந்து இங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன். சிங்கப்பூர்ல நான் ஒரு இடம் கூட பார்க்கல. நீங்க எங்க சுற்றி பார்க்கறதுக்கு 100 இடங்கள் இருக்கு, ஜூ உட்பட நிறைய இடங்கள் இருக்குனாங்க. நான் எங்கேயுமே பார்க்கல. நான் கேட்டது கூட வந்து எனக்கு பார்லிமெண்ட்டை காட்டுங்க, எனக்கு டிஃபென்ஸ் பேஸை காட்டுங்க, எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் காட்டுங்க, லிட்டில் இந்தியா ரியாக்ட் பண்ண இடத்தை காட்டுங்க அப்படின்னு. என்னை ஹோஸ்ட் பண்ண வந்து 2-3 ஆஃபீஸர்ஸ் வந்து சஸ்பீசியஸாக பார்த்தாங்க. ஆக்டிவிட்டியே சரியில்லையே, எனக்கு வந்து வேற அங்கே காட்டு இங்கே காட்டுனா என்ன டிஃபென்ஸ் பேஸை காட்டுன்றான், பார்லிமெண்ட்டை காட்டுன்றான் அப்படின்னு சொல்லிட்டு பட் என்டர்டைன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லக்கி அப்படி தான் நான் வந்து லீ குவான் யூ பார்த்தேன். நான் வந்து சந்திப்பேன். அன்னைக்கு வந்து அவர் வந்து எம்பியாக தான் இருந்தார். இன்னைக்கு உங்களுடைய பிரசிடென்ட் ப்ராபப்லி அவங்க தான் வந்து அன்னைக்கு ஸ்பீக்கராக இருந்தாங்க பார்லிமெண்ட்ல. இன்னைக்கும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய அப்போசிஷன் பார்ட்டி லீடர் ஒரு சிங் சர்தார்ஜி அவர் தான் அன்னைக்கும் பயங்கர ஆக்டிவாக இருந்து கேள்விகள்லாம் கேட்டுருந்தாரு. ரொம்ப ஆச்சரியமான எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு இந்தியன் பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய லைவ் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டம் வந்து அன்னைக்கே இங்கே இருந்தது. தமிழில், மலாயில, சைனீஸில், இங்கிலீஷில் நீங்கள் எந்த லாங்குவேஜ்லாம் நீங்கள் பார்க்கலாம் சொல்லிட்டு லைவ் நாளைக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம ஊரில் வந்து தமிழ் எங்கள் அண்ணன் கேஎஸ் அழகிரி ரொம்ப சார் எங்கள் அண்ணன் மதுரை மூக்காலகிரி வந்து ரொம்ப சிரமப்பட்டார். அவருக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிடுவார் இங்கிலீஷில். பட் வந்து ஒரு பப்ளிக்ல பேசுறதுங்கிறது ஒரு கமாண்டிங் ஒரு லாங்குவேஜ், அதில் ஒரு பெரிய சிச்சுவேஷன் இருந்துச்சு.
பட் அப்போ சொன்னாங்க இல்லை நீங்கள் தமிழில் பேசுங்க நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் அது வந்து சரி வரவே இல்லை கிடைச்சது. பட் இப்போ வந்து இந்தியாவில் வந்துருச்சு அந்த விஷயம். அப்படியே இங்கே சிங்கப்பூர்ல இருந்ததை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 முறை வந்து நான் 12 கண்ட்ரிக்கு போயிருக்கேன். அது அதிகமான முறை வந்து நான் சிங்கப்பூருக்கு தான் வந்திருக்கேன். சமூகம் இது வந்து சிங்கப்பூர் அழைச்சிட்டே இருக்கு. பட் என்ன காலையில் வந்து ராத்திரி ஓடி போயிடுறேன். எனக்கு பயங்கரமான ஹோம் சிக். ராத்திரி வீட்டில் சாப்பிட்டா தான் சாப்பாடு இழந்தேன். இந்த வந்து ஒரு பழக்கம் வந்து அப்பா கூட அடைஞ்சு வீட்டுக்கு போயிருந்தோம்னு சொல்லிட்டு. பட் வெரி லவ்லி சிட்டி. சிங்கப்பூர் வந்து குஜராத்தில் எப்படி நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு பெரிய பயங்கரமான ஒரு மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப முன்னாடியே பண்ணியிருக்காரு. அதை வந்து சிங்கப்பூர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க பார்த்தேன். சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு டிரைவர்கள் கூட சிங்கப்பூரை பத்தின பேர் சொல்றாங்க. அது வந்து சிங்கப்பூர்ல நாங்கள் வந்து இப்பதான் லேன் டிசிப்ளின் அப்படிங்கிறது நான் சிங்கப்பூர்ல வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க ஊர்லலாம் அப்படி டிசிப்ளின் அவங்க நாங்கள் வந்து சுதந்திர நாடு. நாங்கள் எப்படினாலும் போவோம், நாங்கள் எப்படினாலும் போவோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பின்னாடி ஆம்புலன்ஸ் வரும், ஓரமா போக மாட்டியா ஆம்புலன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சுதந்திரமான இடத்துல நாங்கள் வந்துருக்கோம். இங்கே வந்து அந்த டிரைவர் வந்து ரொம்ப தூரம் தள்ளி போய் அப்படி போறாரு. எங்க ரோடு ஃப்ரீயா தானங்க இருக்குன்னு. இல்லை சார் லேன் மாறுறதுக்கு ஒரு இடம் இருக்குங்க. வச்சுட்டாங்களே இந்த ஊரை ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அவங்க ஒரு டிசிப்ளின் எப்படி ஃபார்ம் ஆகிருப்பதை காலையில் நான் வந்து நண்பர்கிட்ட பேசியிருந்தேன். சாலைகள் சுத்தமா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஏர்போர்ட்டோடைய பார்க்கிங் எவ்வளவு சுத்தமா இருந்ததுன்னு பாருங்க. ஏர்போர்ட் பார்க்கிங்ல யாரும் இருக்க மாட்டாங்க. சிசிடிவி ஃபைன் போட்டு விட்றாங்க நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஃபேஸ் ஸ்க்ரீன் வச்சிருக்காங்க. நாளும் மூஞ்சி பார்த்து போட்டு விட்றாங்க. எங்களை சம்பாதிக்க போனால் ஃபைன் தான் கொடுப்பேன். நம்ம அப்படி வளர்ந்துட்டேன். அவங்க வந்து ரொம்ப நீட்டாக அவ்வளோ ஆச்சரியமா பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாருக்குமே இன்னைக்கு கூட ஒரு பேட்டி பண்ணேன். நம்முடைய பிள்ளைகள் நம்ம என்கிட்ட படித்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, இந்த அரங்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க கேட்டாங்க, சார் இந்தியா எப்போ சார் வந்து சிங்கப்பூர் மாதிரி ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. முதல்ல பாப்புலேஷன் ஒரு பெரிய சேலஞ்சா ஓடிட்டு இருக்கு. இங்க வந்து நம்ம மெட்ராசிட்டியோட அட்ராசிட்டி இங்க கம்மியா தான் இருக்கு, ரொம்ப ஆள் கம்மியா தான் இருக்காங்க. நம்ம ஊருக்கு 140 கோடி மக்கள், அதுல மல்டி லிங்குவல். ஒரு லீக்வான் லியூ நிறைய பரவாயில்ல யோசிச்சுட்டு நம்ம வந்து ஒரு உருவாக்கப்பட்ட கண்ட்ரிங்கனால நம்ம அமெரிக்கன் டாலரை நம்ம லாங்குவேஜா கரன்சியா வச்சுக்கிறோம், இங்கிலீஷை நம்ம லாங்குவேஜா வச்சுக்கிறோம். ரொம்ப சிம்பிளிஃபை பண்றாரு. நம்ம தமிழ்காரங்க ஒரு சண்டைக்கு விடுவாங்க, அஸ்ஸாம்காரங்க ஒரு சண்டைக்கு விடுவாங்க, காஷ்மீர் ஒரு சண்டைக்கு விடுவாங்கன்னு அவ்வளவு வந்து சமைச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்னாக்கிட்டு ஒன் இந்தியான்னு சொன்னாலும் சண்டைக்கு வராங்க. ஒரே இந்தியா பாத்தியா பாண்டே ஒன்பது வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காசு ஒரு இந்தியா நம்ம சாதாரண முடியாது அப்படின்றாங்க. அது ஒரு தனி சண்டை வச்சுக்கலாம். அப்ப அவ்வளவு கொண்டு வந்துட்டு ஒரு இந்தியான்னு சொல்றதுக்கு இவ்வளவு பாடா இருக்கு. அப்ப வந்து அதை ஒருங்கிணைச்சு கொண்டு போய் எவ்வளவு பாடா வச்சுக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கோம். இட் வில் டேக் சம் டைம். பட் வந்து ஐ கேன் அஷ்யூர் யூ, நம்ம டத்தோ சரவணர்கள் சொன்னது போலவே உங்களுடைய வாழ்நாளில் உலகை தலைமை கொள்ளக்கூடிய ஒரு நாடாக இந்தியா மாறப்போகிறது. கண்டிப்பாக நீங்க பார்த்துக்காங்க. சைனாவும் அமெரிக்காவும் டையப் போடுது. புரியுதுங்களா? சைனாவும் அமெரிக்காவும் டையப் போடுது. அவங்க தான் பரம வைரி. அவங்க அண்டர்ஸ்டாண்டிங். நமக்கு வந்து 100% 150% டாக்ஸ் ஆகும். சைனாக்கு வந்து நான் வந்து மை வெரி குட் ஃப்ரெண்ட் ஜி சொல்லியிருந்தாங்க. என்னப்பா தனி G2 அப்படி மீட்டிங் கூட தனியா ஒண்ணுமே இல்லை. அண்ணன் மோடி சத்தம் காட்டாம செய்கிற வேலை, நாடோருடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பக்கத்தில் பூரா பீதியை கிளம்புது. உலக நாடுகள் பூரா எண்ணெய் கல்லாடிட்டு இருக்கும்போது ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் கொண்டு வராரு. நம்ம வந்து ஸ்டெடியா நமக்கு என்ன தேவை, நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்றது போல எங்க மக்களுக்கு என்ன தேவை எங்களுக்கு தெரியும், நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு எல்லாருடைய மூக்கு உடைச்சிட்டு ஸ்டெடியா போயிட்டு இருக்காங்க. ஸோ ஹார்ட்லி பை நெக்ஸ்ட் 10 years வந்து we can see that இந்தியா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயமா இருக்கும். தொடர்ந்து கவர்மெண்ட் இன்வைட்டியா வந்தபோது நிறைய சிங்கப்பூர்ல எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. நிறைய நம்முடைய தொழிலாளர்கள் மக்கள் எல்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சது. அவங்களுடைய நாமக்கெல்லாம் நான் போய் அவங்களுக்குலாம் பேச முடிஞ்சது. அவங்களுக்கு பெரிய கான்ஃபரன்ஸ் கொடுக்குற அப்போ வந்து மினிஸ்டர் சண்முகம், மினிஸ்டர் ஈஸ்வரன் அவங்க எல்லாம் வந்து கூட வந்தாங்க. அவங்க எல்லாம் போய் அந்த ஊர் மக்கள்லாம் போய் பார்த்து பேசினா அப்போ வந்து அவங்களாம் ரொம்ப லோவா ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து சில பேருக்கு ஷார்ட் ஆகி, சில பேருக்கு வந்து டீபோர்ட் பண்ணது, சில பேருக்கு சிறைன்னு அந்த குற்றங்களுக்கு ஏற்ப வந்து பிரிச்சு பண்ணிருந்தாங்க. ஆனா இந்திய தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய மனசுல ஒரு பீதி அந்த நேரத்தில் இருந்தது. அப்ப எங்களையும் கூட்டு போயிட்டு நம்ம அவங்களுக்கு வந்து கன்சல்ட் பண்ணி அதெல்லாம் பயப்பட வேண்டாங்க. அது வந்து தப்பு செஞ்சவங்களுக்கு தான் இங்க பிரச்சனையை தவிர எல்லாருக்கும் பிரச்சனை. இது வந்து பீடி அடைய வேண்டிய ஒரு நாடு கிடையாது. தப்பு செய்யக்கூடாது. அவ்வளவுதான். தப்பு செஞ்சா யூ ஹேவ் டு ஃபேஸ் தி மியூசிக் அப்படிங்கிறத நல்லா போட்டு போது அப்புறம் மினிஸ்டர் வந்து கேட்டாங்க, நீங்களும் வேணா ஒரு 4 வார்த்தை பேசுறதா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. நான் 4 வார்த்தை சொன்னேன். சிங்கப்பூர் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்று மட்டும் நினைக்காதீர்கள், சிங்கப்பூரை நீங்கள் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அது அவங்களுக்கு பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்கு. நம்முடைய தொழிலாளர்கள் 18வது மாடி 20வது மாடி கட்டுறாங்க. அங்க வந்து மேல நின்று தன்னுடைய உயிரை பணம் வச்சுட்டு சிவகங்கையில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவி மக்களுக்காக மனசுல வச்சுட்டு இங்க வந்து தொங்கிட்டு உயிரை பணம் வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய உழைப்பு சிங்கப்பூரை கட்டமைத்து பார்க்குறோம். அது இன்னைக்கு நேரத்தில் அது மலேசியாவாக இருந்தாலும் சிங்கப்பூராக இருக்கும். இந்தியர்களுடைய பங்களிப்பு பெருசு, அதுல தமிழர்களுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு. அதுல இந்த கவர்மெண்டோடைய ஃபோர்சைட் வந்து நான் ரொம்ப வியந்தேன். அன்னைக்கே எனக்கு வந்து நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து என்னங்க ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள தள்ளி பீச் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். பீச் ரோடு போட்டு பீச்சே காணும் கேட்டேன். எங்க ஊர்ல இருக்கு லேக் வியூ ரோடுன்னு ஒன்று இருக்கு வெஸ்ட் மாவட்டத்தில் சென்னையில. பாஸ் லேக்கா காணும் அங்கதான் நின்றுட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தா இதே
அடக்காம இல்ல எப்ப பாரு அங்கதானப்பா நின்றுட்டு இருக்கு பாஸ். லேக் ரோடு இருக்குது, லேக் எங்க? அதுதான் பாஸ் நீ நின்றுட்டு இருக்க. அத மாதிரி இங்க ஒரு சீ ரோடு, பீச் ரோடு பார்த்தேன். பீச் ரோடு போட்டுருக்கு தலைவா, எங்க தடவை பீச் எடுக்கணும்? அது கடற்கரை 7-8 கிலோமீட்டர் தள்ளி அப்படின்னாங்க. கவர்னர் என்னங்க பண்ணீங்க? கடலை ரீக்ளைம் பண்ணிட்டோம். கடலை எங்க ரீக்ளைம் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. மண்ணலி போட்டாங்க பாத்தீங்களா? உண்மையில கடலை மண்ணலி போட்டாங்க. போட்டு நானு எப்படி டவுட் ஆகி நான் அந்த விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டு 10-15 வருஷம் முன்னாடி நடந்தது. ரீக்ளைம் பண்றது கடல்ல மண்ணலி போட்டு கடல் பரப்பை குறைக்கிறாங்க, அது தள்ளுறாங்க, நிலப்பரப்பை கூட்டிட்டே போறாங்க. ஏன்னா சிங்கப்பூர் சின்ன நாடு இல்லையா, நிறைய தேவை. பாஸ் நீங்க மண்ணலி போட்டு இருந்தா பக்கத்து நாடுலாம் சண்டைக்கு வருவாங்க பாஸ் அப்படின்னு. அதுக்கு நாங்க 10 பேர் லா படிக்க வச்சிருக்கோம். அதுக்கு அவங்க இங்கிலீஷ்ல போய் அம்மா கேஸ் ஆகி போடுறாங்க. அதுக்கு 10 பேர் வச்சிருக்கோம், அம்மா கேஸ் ஆகி போடுறாங்க. அதே மண்ணலி போட்டது அதுக்கப்புறம் யூ ஓன்ட் பிலீவ் இங்க நான் வீடு எப்படி கட்டமைக்குது, இண்டிவிஜுவல் வீடு எப்படி கட்டணும், அபார்ட்மெண்ட் எப்படி கட்டணும், எப்படி டிராவல் பண்ணணும், எல்லாமே சிஸ்டம் வச்சிருக்கோம் சொல்லிட்டு நீங்க இண்டிவிஜுவல் வீடு கட்டணும், அதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு ரெவென்யூ இருக்குங்கிற வரைக்கும் கணக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் 25% ஆஃப் சிங்கப்பூர் லேண்ட் அன்யூஸ்டா நாங்க ரிசர்வ்ல வச்சிருக்கிறோம். 25% ஆஃப் சிங்கப்பூர் லேண்ட் அன்யூஸ்டா நாங்க வந்து ஃபியூச்சரை பிளான் பண்ணி எவ்வளவு பாப்புலேஷன் உள்ள வரும், எவ்வளவு ஜனத்தொகை பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வைத்தறிச்சல பொறாமையாத்தான் இருக்கும். சிங்கப்பூர்காரங்க பார்த்தா நம்மளால வர முடியல, வந்தா எங்க பார்த்தா எங்களுக்கு சிங்கப்பூர்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த சீச்சி இந்த காக்கா படமெல்லாம் பிடிக்க பிடிக்கிற மாதிரி தானே. பாஸ் சிங்கப்பூர்ல இவ்வளவு சூப்பரா வச்சிருக்கீங்க, உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதாங்க, உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லையாங்கன்னு ஒரு வைத்தறிச்சல கேட்டேன். அது ரொம்ப ஆமாங்க பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு பெருசா ஃபேஸ் பண்ணுறீங்க. என்ன சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம்பெண்களும் திருமணம் செய்ய மறுக்கிறார்கள், கல்யாணம் பண்ண மாட்டாங்க. என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. எங்க ஊர்ல இருந்து எவ்வளவு மொட்டை பசங்க அதையும் வந்து தினகரன் சார் சொல்லிக்கிட்டாரு. அப்படிலாம் நாங்க ஹியூமன் ரிசோர்ஸ் ஆள் வச்சிருக்கோம், அங்கங்க கட் பண்ணி விட்டுருவோம். எங்களை வாழ விட மாட்டீங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இங்க போயிட்டு இருக்கு. ஏஜ்டு ஆட்கள் வந்து அதிகமாக அடுத்த ஜெனரேஷன் வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய விசனரி லீடர்ஷிப் இங்க வந்து இருக்குது. அக்கௌண்டபிலிட்டி அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது சாமானிய மனிதர்களுக்கே கிடைக்கிற பெரிய விஷயமா இருக்குது. இந்தியாவில் வந்து அரசியல்வாதத்தை நீங்க கேட்கவே முடியாது. இங்க அரசாங்கத்துக்கே அது இருக்குங்கிறது தெரியாது. அரசாங்கமே அக்கௌண்டபிளா இருக்குது, அவர்கள் பொறுப்புணர்வோடு செயல்படுவதாக அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் வந்து மொத்தமா ஒரு புது கல்ச்சரை கிரியேட் பண்ணுது. இங்க உட்கார்ந்து சிங்கப்பூரியனா இருந்துட்டு சிங்கப்பூர்ல பெருமை பேசுறது நீங்கள் எல்லாரும் முந்தானத்துறை சிவகங்கையில் இருந்தவங்க தானே. அங்க இருக்கும்போது எப்படி இருந்தோம், இங்க இருக்கும்போது எப்படி மாறணும். அப்போ வந்து கம்ப்ளீட்டா அந்த கல்ச்சரை சேஞ்ச் பண்ண முடியும். உங்களை அடாப்ட் பண்ண வைக்கக்கூடியதுக்கு நாம சரியா இருக்கணும்ல. அப்ப நான் சரியா இருக்கு உங்கள்கிட்ட சொல்லும் போது சரி இல்லைன்னா என்ன சொல்லுவான், அவன் நிறுத்த சொல்லு. என்ன செய்ய முடியும்? சிங்கப்பூர்ல அந்த இதுல வந்து 2 ஆச்சரியமான விஷயங்கள் கிடைச்சது. பிரஸ் ஃப்ரீடம் ரொம்ப மோசமா இருக்கே சார், ஒண்ணுமே ஃப்ரீடம் இல்லையே சார், எங்க ஊர் தூர்தர்ஷன் மாதிரி இருக்கு சார், ஒரு டிவி சேனல் அப்படின்னு அவர் அழகா சொன்னார். நீங்க வாங்க சார், சேனல் ஆரம்பிங்க, நியூஸ் பேப்பர் ஆரம்பிங்க, என்ன பண்ணுங்க சார், சார் தினகரன் சார் சொன்ன மாதிரி ஒரே நாளில் பெர்மிஷன் கொடுத்துறோம். எங்க ஊர்லயும் ஒரே நாளில் பெர்மிஷன் கிடைக்கும், கொஞ்சம் செலவாகும். இங்க வந்து ஒரே நாளில் பெர்மிஷன் கிடைக்கும், நீங்க பண்ணிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் தான் பொறுப்புனர். நாங்க கொஞ்சம் முன்ன பின்ன சொல்கிறார்கள், கூறப்படுகிறது, தெரிய வருகிறது, காக்கா குருவி சொன்னியா ப்ரூவ் பண்ணு, இல்ல கொத்தா தூக்கி போயிடுவோம். நான் எங்க ஊர்லயே சொல்லிக்கிறேன், அப்படி வந்து இங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் எங்க ஊர்ல அப்போ ஒரு ஜோக் சொன்னாரு அந்த அதிகாரி, எங்களெல்லாம் கவனிச்சிருக்காரு. நீங்க இன்னைக்கு கேட்கறது வந்து பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு 15 வருஷம் முன்னாடி ஈபிஏ இந்த கேள்வி வந்து அமெரிக்க பத்திரிகையாளர் கேட்டிருக்காரு, என்னங்க உங்க ஊர்ல உண்மை கிடையாது, நாங்களா எங்களுடைய பிரசிடண்ட் அங்க உட்காந்து விமர்சிப்போம் அப்படின்னு. லீஸ் இருக்காரு, இங்க உட்காந்து உங்க பிரசிடண்ட் விமர்சிக்கலாம். நீ அங்க உட்கார்ந்து அவங்க பிரசிடண்ட் விமர்சிக்கணும், இங்க உட்காந்து அப்ப சிங்கப்பூர் பிரசிடண்ட் சொல்லி பாரு. அப்ப அந்த அக்கௌண்டபிலிட்டிங்கிறது எல்லா பக்கமும் தேவைப்படுது. நண்பர்களே, பிசினஸ்ல இன்னைக்கு பெருசா லேகிங் இருக்கக்கூடிய விஷயம் இந்த அக்கௌண்டபிலிட்டி. ஒரு வார்த்தையை கொடுத்தால் காப்பாற்றுவார்களா, சொன்ன சொல்லை காப்பாற்றுவார்களா அப்படிங்கிறது வந்து அரிதும் அதுதான் விஷயம். சார் சொன்னாங்கல்ல, ரொம்ப பெரிய விஷயமா தத்துவம் சொன்னாரு. 5வது விஷயமா கலாச்சாரம் சீர்கேடு, அது ஆண் பெண் சரக்கு அடிக்கிற அந்த விஷயத்தான் போல ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒரு ப்ராமிஸ் பண்ணா அதை வந்து டெலிவரி பண்றது அப்படிங்கிறது இல்லாமலே போயிடுச்சு.
நேர்மையானவன் அப்படிங்கிறவனுக்கு ஒரு டெஃபினேஷனே கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்க. காசு கொடுத்தா வேலை நடந்துரும், அவன் நேர்மையானவன் ஆயிட்டான். ரொம்ப நல்லா இருக்கு சார், கொடுத்த காசு கரெக்டா முடிச்சு, சும்மா அப்படி நீங்களா நினைக்கிறீங்க சார், கரெக்டா முடிச்சு. அவன் காசு வாங்கிட்டு செய்யாம இருக்கிறவன் தான் கெட்ட அவசரம் மாதிரிதான். சார் காசே வாங்காதவன் சம்பந்தமா பேசுறீங்க, அந்த டெஃபினேஷனே மாறி போச்சு. அப்ப ஒரு வாக்கை கொடுத்தால் காப்பாற்றுவார்களா, சொன்ன சொல்லை செய்வார்களா? பிசினஸ்ல ரொம்ப பெரிய நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, தொடர்புல இல்லாட்டாலும் ரொம்ப எத்திக்கலா நடக்கக்கூடிய விஷயம் ஹவாலா. அந்த டிரான்சாக்ஷன் நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு சிகரெட் கோல்டு பிளாக் சிகரெட் கட்டையில ஒரு எழுதி கொடுத்து 20 ஏழு போட்டுருக்கோம். அவர் அங்கிட்டு வண்ணாரப்பேட்டில் எங்கேயா எழுதி கொடுத்துருக்காரு. அது நியூசிலாந்து போய் பணம் மாறி நிற்கும். அது எப்படி மாறி, இவர் கொடுத்தாரா, வாங்கிட்டு 20 லட்சத்து வாங்கிட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. செய்யுங்க, சிகரெட் எழுதுறது நீங்க எந்த கோர்ட்ல காட்ட முடியும்? அப்போ வாக்கு சுத்தம் யார்கிட்ட இருக்குன்னு பாருங்க. வாக்கு சுத்தம் யார்கிட்ட இருக்குன்னு பாருங்க. பிசினஸ்ல ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டியது இந்த வாக்கு சுத்தம். நீங்க இன்னைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கலாம், நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஆனா அந்த பேரை சம்பாதிக்க ரொம்ப கஷ்டமான விஷயம். யூ ஆல் நோ ரத்தன் டாடா அவர்களுக்கு இருக்கக்கூடிய இமேஜ், அவர் போன பிறகு கூட இப்ப அகமதாபாத்ல இந்த விமான விபத்து நடந்துச்சு. அப்போ அந்த இழப்பீடு கொடுக்கறதுல ஒரு சேலஞ்ச் இன்னும் முழுசா கொடுக்க முடியல. அமெரிக்கால இருக்கக்கூடிய அட்டர்னி சொல்றாரு, இந்நேரம் ரத்தன் டாடா மட்டும் இருந்தாருன்னா ஒழுங்கா கொடுத்துருப்பாரு. எவ்வளவு வருஷம் கழிச்சு. அதற்கு காரணம் என்னன்னு யோசிங்க. ஒரு இன்சிடென்ட், 1000 இன்சிடென்ட் ஒரு இன்சிடென்ட் பாருங்க. அவர் வெஸ்ட் பெங்கால்ல சிங்கூர்ல டாடா நேனோ கார் ஆரம்பிக்கணும் பிளான் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க ஊர்ல 1 லட்சம் ரூபாய் கார். அப்படிதான் நான் கார் வாங்க முடியும்னு நம்புறேன். அப்ப கார் விலை 1 லட்சம் ரூபாய். அப்ப நம்ம ஒரு நாள் வாங்கிடலாம்டா. அப்ப அந்த கார் விலை 1 லட்சம் ரூபாய் போது சிங்கூர்ல பெரிய பிரச்சனையாகி அக்கா தீதி மம்தா பானர்ஜி சண்டை போட்டு மண்டே உடைச்சு பல பிரச்சனை நடந்து அங்க தொழிற்சாலையை துவங்க முடியாம போய் வருஷங்கள் தள்ளி போய் அப்புறம் குஜராத்ல பிளான்ட் மாத்தி குஜராத்ல திரும்ப ஆரம்பிச்சு பிளான்ட் ஆரம்பிச்சு போய் அதுக்கு 5-6 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், காருக்கான பேஸ் ரா மெட்டீரியல் 90% ஸ்டீல், இரும்பு தான் முக்கியமான விஷயம். இரும்போட விலை எகிரி போயிடுச்சு. அப்ப அன்னைக்கு இவங்க பிளான் பண்ணும்போது 1 லட்சம் ரூபாய் கொடுத்துடலாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் கழிச்சு கொடுக்க முடியாத நிலைமை. பிரஸ் மீட் வச்சுட்டு ரத்தன் டாடா அவர் சொல்லுறார், நாங்கள் 1 லட்சம் கார், முதல் 1 லட்சம் கார்களை 1 லட்சம் ரூபாய் விலைக்கே கொடுக்க போறோம். அது எப்படிங்க பாசிபிள் ஆகும் அது தெரியாது. A promise is a promise. நான் 1 லட்சம் ரூபாய் கார் கொடுப்பேன்னு சொன்னேன். அது எவ்வளவு கனவு தாங்க. அப்ப அந்த ப்ராமிஸை நிறைவேற்ற, அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு. நண்பர் வெங்கடேஷ் அது கனவு மெய்ப்பட வேண்டும்னா அதுக்கு முதல்ல வச்சிருந்தார் இந்த செயல்களுக்கான திட்டத்தை. பிறகு இங்க இதாக மாத்தி செயலா கொண்டு. அப்ப இந்த ப்ராமிஸ்க்கு எவ்வளவு பெரிய நீர் இருக்கு, அதை டெலிவரி பண்றதுக்கான எவ்வளவு இருக்கு. இது ரொம்ப பெரிய இல்லாத விஷயமா இருக்கு. உங்களுக்கு தெரியும், தங்கத்துடைய விலை ஏன் இவ்வளவு கூடிட்டு, தங்கத்துடைய உற்பத்தி குறைவு, எண்ணெயோட விலை ஏன் கூடிட்டு இருக்கு, எண்ணெயோடைய உற்பத்தி குறைவு. அப்ப எந்த ப்ராடக்ட், எந்த பொருள், எந்த கமாடிட்டி உற்பத்தி குறைவா இருக்கிறதோ அதை கன்சியூம் பண்ண அதோட விலை அதிகமாகிட்டே இருக்கு. இவ்வளவுதான். அப்ப ரேர் மெட்டீரியல் வரும். அப்படி ஒரு ரேர் ஹேபிட்டா கேரக்டரா மாறி நிற்குது இந்த நேர்மை அப்படிங்கிற விஷயம். பிசினஸ்ல நேர்மை ஒரு அரிதான விஷயம், சாத்தியம் இல்லாத விஷயமா மாறிடுது. ஆனால் அதை சாத்தியப்படுத்தினால் காலம் சக்சஸ் பண்ணும். ஒரு நாள் ஒரு டீல் இல்லை. பொன்முட்டை என்ற வார்த்தை கழுத்து இருக்கிறது தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 84 வாக்கில் தமிழ்நாட்டில் நிறைய தண்ணீர் பஞ்சம் வந்திருக்கு. அப்போ தமிழ்நாடு முழுக்க கை பம்பு, அடி பம்பு போறதுக்கான வாய்ப்புகள் அப்புறம் எம்ஜிஆர் முதலமைச்சர் எல்லா இடத்துலையும் கொடுத்துருந்தாரு. அப்போ தமிழ்நாடு முழுக்க நான் டிராவல் பண்ணியிருக்கேன். நான் போகாத ஊரே கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு அடிபம்புக்கு எந்த ஊர்லயும் நான் பார்த்ததே கிடையாது. யூ ஓன்ட் பிலீவ். நீங்க வாங்க பாருங்க, தயவுசெய்து இந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வாங்க. அற்புதமான ஆண்டாளமா இருக்கிறா, பெரிய வரப்பிரசாதி. சிங்கப்பூர்ல உங்களுக்கு நிறைய லேண்ட் வாங்கி கொடுப்பா, அவர் பூமி தாயவ. அதனால தயவுசெய்து பாருங்க. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இன்னைக்கும் கூட ஒரு தெருவுல 2 அடிபம்பு, அவர் அன்னைக்கு போட்ட அடிபம்போட இடம் அப்படி இருக்கு. அது தண்ணிக்கான பைப் கை பம்பு மாதிரி இப்போ நார்மல் பைப்பா மாறிச்சு. அந்த இடம் அப்படி இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் 2 பைப். அப்ப என்ன ஆச்சுன்னா, தாமரைக்கு நீ ஏடிஎம்ல இருக்கும்போது ஜெயிச்சார், டிஎம்ல இருக்கும்போது ஜெயிச்சார், சுயேட்சையா இருக்கும்போது ஜெயிச்சார். 1991 ராஜீவ் காந்தி மரணத்தின் போது தமிழ்நாடு முழுக்க அலை வீசி அதிமுக பெரிதாக வென்ற போது சுயேட்சையாக போட்டியிட்ட தாமரைக்கணி சிறுவிட்டு விட்டார். எப்படி சாத்தியமாகும்? யார் ஒருத்தர் மக்களுக்காக நின்று அவருடைய பேச்சை காப்பாற்றி கொடுத்த வாக்கு நிறைவேற்றாரோ அவர்களை மக்கள் திரும்ப தேர்ந்தெடுக்கிறார்கள். ப்ராமிஸ் அது டெலிவரி பண்றீங்க. அப்ப பிசினஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டெலிவரி. நம்ம ஒரு சொன்னா அதுக்கப்புறம் 2வது வார்த்தை
அது இருக்குதா நேர்மை, அது நம்ம ஃபன் பண்றோம். அது இல்ல பிசினஸ்ல வந்து அது ரொம்ப எசென்சியலான விஷயம், ரொம்ப கட்டாயமா தேவைப்படுற விஷயம், செஞ்சு காட்ட வேண்டிய விஷயம். திரு வெங்கடேஷ் அவர்கள் உங்களுக்கு அவர் பேசி வந்து போய் தெரிஞ்சிருக்கு. எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அவர் சொன்னது போல ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் அப்படிதான் நடந்துச்சு. என்னுடைய டேட்ஸ் அவர் பார்க்குற மாதிரி அப்படி இல்லை. அவர் நிறைய செலிபிரிட்டிஸை வந்து டீல் பண்றாரு. அது ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு செலிபிரிட்டியுமே ஒவ்வொரு மாதிரி, அது வந்து ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்க. சார் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. சார் நிறைய திரு ராம் சாருக்கு, மதி சாருக்கு, எல்லாருமே நிறைய அருமை சாருக்கு எல்லாருமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது வந்து சாதாரண ஒவ்வொருமே ஒருத்தர் ஒரு மாதிரி டைப். அப்போ வந்து ஒரு நல்ல மியூசிஷியன் பற்றி ஒருத்தர் சொன்னார். இந்த மாதிரி அவர் ரொம்ப எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், ரொம்ப டஃபாக போச்சுங்க, சமாளிக்க முடியலன்னு ஒரு நாட்டில் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், மியூசிஷியன்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே பார்க்குறீங்க, அவங்களாம் கேட்கணுங்க அப்படின்னு. நல்ல பாட்டு கேட்டோமா சந்தோஷமா இருக்கணுமா போகணும். அப்போ வந்து ஒவ்வொரு ஆளையும் டீல் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்ச். அதை வந்து திரு வெங்கடேஷ் அவர்கள் வந்து நிதானமாக, பாரதியார் சொன்னது போல பொறுமையாக அதை வந்து எப்படியாவது முடிச்சு கொடுக்கணுங்கிறது அவர் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். கோயம்புத்தூர்ல வந்து சென்னையில உட்கார்ந்து அவர் வந்து நிறைய விஷயங்களை மெனக்கெட்டு அவரே வந்து ஒரு உதாரணம். அந்த செயல் வந்து எப்படி சக்சஸ் பண்ண முடியுங்கிறதுக்கு அவரே ஒரு உதாரணம். அவருடைய ஆண்டர்பிரனர் லைஃப் கேட்டீங்கன்னா அதுலேயே பல ஆச்சரியமான சென்றுக்கு நிறைய பெரிய நெட்வொர்க் வச்சிருக்காரு. எந்த நெட்வொர்க் ரொம்ப முக்கியமான நீங்க இந்த செயலில் நீங்க பார்த்துக்க வேண்டியது வாட் ஐ கேன் அஷ்யூர் அபவுட் ஹிம். எந்த நெட்வொர்க்கையும், எந்த கனெக்ஷனையும், எந்த விஐபியும், உங்களுடைய எந்த முதலையும் அவர் மிஸ்யூஸும் பண்ண மாட்டார், அபியூஸும் பண்ண மாட்டார். அது ரொம்ப முக்கியமானது. அவர் வந்து யூஸ் பண்றதே ஒரு பெரிய பார்ட் இருக்கும். நான் வந்து பர்சனல் சொல்லியிருக்கேன், நீங்க பாஸ் நீங்க யூஸ் பண்ணுங்க, அதுவே பண்ண மாட்டாரு. ரொம்ப வந்து மெனக்கெட்டு இல்ல தலைவா எப்படியா செய்யணும் சொல்லிட்டு இருப்பார். மாதிரி ரொம்ப பெரிய மெனக்கெட்டில் வர ஓடிட்டு இருக்கும். செயல்ங்கிறது ஆக்ஷன், அது வந்து நடைமுறையில் சாத்தியப்படுத்தினா மட்டும்தான் இருக்கும். நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறது, நான் என்னுடைய வகுப்புல சொல்வேன், நம்ம யாரையும் விட பெரிய கெட்டிக்கார டீ கடையில் உட்கார்ந்துருக்கிறான், டீ ஆத்திட்டு இருக்கான். அவன் உங்களை விட ஒரு பெரிய சிந்தனாவாதியா இருப்பான். அவனுக்கு வந்து சிந்திக்கக்கூடிய விஷயத்தை சரியாக எப்படி சொல்வதுன்னு அந்த பேச்சு திறமை வேணா இல்லாம இருக்கும். அதனால அவனுக்கு ஒன்றும் விஷயம் தெரியாதுன்னு நினைச்சிடக்கூடாது. அவ்வளவு திறமையானவர்கள் சாதாரண ரோட்ல வந்து கொட்டி கிடக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு முறை ஒருத்தருக்கு வெற்றி வாய்ப்பு வந்தால் அது அவருடைய திறமையாளர் அப்படின்னு அவர் நினைச்சுப்பார். 2 முறை வந்தா 3 முறை வந்தா தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய ஒருவர் நிச்சயமாக ஒரு பக்திமானாக இருப்பார். அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இது நம்முடைய சத்துல நடக்கல, கடவுளுடைய கருணையில நடக்கல, இவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து சாத்தியம் இல்லை. அப்ப நமக்கு ரொம்ப முக்கியமா என்ன தேவைப்படுது? ஆக்ஷன் தேவைப்படுது. குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மனிதற்கு தான் முந்திரும் ஒருவர் சொல்றார். நான் வேலை செய்வேன், குடும்பத்தை காப்பாற்றுவேன், நாட்டை காப்பாற்றுவேன், ஊருக்கு உழைப்பேன் அப்படின்னு கிளம்புனா சாமி மடியை தட்டிக்கிட்டு மல்யுத்த பயில்வான் மாதிரி வந்து நான் பண்றேன்டா, இவனுக்கு அவ்வளவு வேலை பார்க்கிறான் வந்து நிற்குமா. குடி செய்வல் ஒருவருக்கு தெய்வம் மனிதற்கு தான் மடியை தட்டி வந்துருச்சு நிற்குமா. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன தேவைப்படுது? இனிஷியேட்டிவ். மொத்தமா ஜாதகங்களை நம்புறவங்க தெரியும் 12 ராசி 27 நட்சத்திரங்க. 800 கோடி பேருக்கு இந்த 12 ராசி 27 நட்சத்திரம் தான். 800 கோடி பேருக்கு மக்கள் தொகையை ஒட்டுமொத்தமா இந்தியாவில் சொல்ல எல்லாருக்குமே சேர்த்து உலகம் 800 கோடி சொல்லும். அப்ப இந்த 12 ராசி 27 நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு 800 கோடி பேருக்கு வந்து எப்படி வேரியன்ட் ஆஃப் லைஃப் இருக்குது, எப்படி வந்து ஒருத்தர் வந்து செருப்பு வைக்கிறாரு, ஒருத்தர் வந்து வேலை பார்க்கிறாரு, எப்படி நடக்குது அப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு உதாரணம் பெருமக்கள் சொன்னாங்க. ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கும் ஒரு அம்பானிக்கும் ஒரே ராசி நட்சத்திரம் வச்சு, அனில் அம்பானிக்கும் சரி முகேஷ் அம்பானிக்கும் இவருக்கு வந்து அனில் அம்பானி வந்து நேரம் தெரியல பாவம், முகேஷ் அம்பானிக்கும் இவருக்கு வந்து ஒரே ராசி நட்சத்திரம் வச்சுருக்கு, ஒரே கிரகம் ஓடுதுன்னு வச்சுருக்கு. இவரும் செருப்பு தைச்சிட்டு இருக்கிறாரு, அவரும் அம்பானியா உட்கார்ந்துருக்காரு. இது எப்படி நேரம் சரியா இருக்கும் அப்படின்னா, நல்ல நாள் இன்னைக்கு நல்ல பொழுது வந்துருச்சு அப்படின்னா செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கு 50 செருப்பு வரும், அம்பானிக்கு ஜியோன்னு ஐடியா வரும். உங்களுக்கு புரியுதா? நீங்க என்ன செய்கிறீர்களோ அதுல உங்களுக்கு நல்ல நேரம். என்ன செய்கிறோம் நீங்க வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வந்து இறங்கல அப்படின்னு ஒரு குழப்பத்தை இருந்தது. அப்ப நிறைய ஜோசியர் வந்து அவருக்கு நேரம் நல்லா இருக்கு, அரச பதவி, அரச அங்கீகாரம், அரச கௌரவம், உத்தரவாதம்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சோ, யார் கண்டுபிடிச்சோ, தலைவர் வரமாட்டேன் வரல முடிஞ்சு வச்சு. யுவன் பிலீவ் தேர்தல் முடிஞ்ச உடனே அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தாதா சாஹிப் பால்கே அவார்டு கிடைச்சது. அப்ப நான் சொன்னேன், ஒருவேளை நீங்க எலெக்ஷன்ல இருந்தீங்கன்னா வெற்றி கிடைச்சிருக்குமோ என்னமோ, உங்களுக்கு கிடைக்கணும்னு எழுதிருக்கு. ஆனா நீங்க ரேஸ்ல இருந்தா தானே, நீங்க ரேஸ்ல இல்லாதவங்க கிடைக்கும். அப்ப ரேஸ்ல இருந்து அவர் குவிட் பண்ணிட்டாரு. ஆனாலும் அந்த நேரம் ஒர்க்காது, சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய அங்கீகாரம் கிடைக்குது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்
1 மணி நேரத்துக்கு மேல அவருக்கு வந்து பார்ட்டி பண்ணி தனியா அவரும் அண்ணியும் மட்டும் இருந்து அவ்வளவு நேரம் வந்து பார்ட்டி பண்ணாங்க. அவ்வளவு அங்கேயே இருந்துச்சு. அப்ப நேரம் நல்லா இருக்குது, ஓகே. நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நல்ல நேரத்துல நல்ல வேலைகள் பார்க்கணும், கெட்ட நேரத்திலையும் சமாளிச்சுக்கலாம். நல்ல நேரத்துல கெட்ட வேலை பார்க்கறேன், கெட்ட நேரத்துல இருக்காங்க. அப்ப நமக்கு வந்து குட் டைம் பேட் டைம் அப்படின்னு அது ஓகே, அது வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. அதுல நாம என்ன பண்றோம் அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அந்த செயல்ல வந்து பேச்சு ஒரு பெரிய இதா திரு வெங்கடேஸ்வர ஐடியாவை வச்சு பாருங்க. செயல் வந்து நெட்வொர்க்கிங்கா இருக்குது, பிசினஸ் பீப்புளா இருக்குது. நான் இங்க முதல்ல நான் யோசிச்சேன், எல்லாருமே சராசரியாக 35-40 வயசு இருக்கிறீங்க, எல்லாருமே தொழில் முனைவரா இருக்கீங்க. 90% எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கிங்ல உங்க நீங்க வந்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய வெள்ளிகள்ல பேசக்கூடிய ஆளா இருக்கீங்க. உங்கள்கிட்ட நான் வந்து கொல்லன் பட்டியல் எப்படி ஊசிக்கிறேன், உங்கள்கிட்ட நான் என்ன சொல்றேன்னு நினைக்கும் போது இந்த யோசனை வச்சு பேச்சையும் செயலையும் எப்படி மிக்ஸ் பண்றாரு. திட்டமோ செயல், ஆனா அதுக்கு நடக்கிறதோ பேச்சு. இது என்ன கணக்கு? இப்ப நம்ம வந்து இங்க வேற ஒரு மாதிரி நெட்வொர்க்கிங்ல இங்க நடக்கிறோம். ஒரு ஆளுக்கு ஒரு சரக்கு பார்ட்டி ட்ரிங்க் பார்ட்டி வச்சுட்டு வாங்க, நீங்க இது பண்றீங்களா, நான் அது பண்றேன், வாங்க அப்படிதான் வரும். இங்க என்ன பேச்சு சொன்னோம்னா, இந்த அவர் அழகா சொன்னாரு, சஸ்டெய்னிங் மோட்டிவேஷன். நமக்கு என்ன நிறைய நேரங்கள்ல வந்து நமக்கு இந்த லோ வந்தது, அப்ப முடிவெடுக்க முடியாம நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடுறோம். அப்ப இந்த தொடர்ந்து வரக்கூடிய சிந்தனை பேச்சு என்ன செய்யும்? சிந்தனை இருக்கும். சிந்தனை என்ன விளைவிக்கும்? செயலுக்கும். அப்ப இந்த பேச்சுக்கும் செயலுக்குமான கனெக்டிவிட்டியாக சிந்தனை இருக்கு, திங்கிங், தாட் ப்ராசஸ் இருக்கு. அப்ப நம்ம பேச்சு நிறைய நல்ல விஷயங்களை கேட்கிறது, சத் விஷயங்கள், சத் சங்கம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தலாம். பாரத் சொன்னாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேரணும் அப்படின்னு. ரொம்ப கவனமா ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கணும். ஏற்கனவே சொல்றேன், நல்ல ஃப்ரெண்டா இருக்கும். உன்னுடைய ஃப்ரெண்டை பத்தி சொல்லு, உன்னை பத்தி சொல்றேங்கிறது பழைய படம் நம்ம பார்த்துக்கணும். அப்ப உருப்படியான ஃப்ரெண்டா இருந்தா நமக்கு வந்து ஆச்சரியமான பல விஷயங்கள் கிடைக்கும், அவருடைய தாட் கிடைக்கும், ஐடியா கிடைக்கும். கருணாநிதி அவர்கள், மோடி அவர்கள், இவங்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். பார்த்தீங்கன்னா திரு மூப்பனார் அவர்கள் சொல்றாரு, நீங்க கருணாநிதியையும் அழைச்சி வச்சிருக்கீங்க, ஜெயலலிதாவையும் அழைச்சி வச்சிருக்கீங்க, 2 பேருக்கு என்னங்க வித்தியாசம் அப்படின்னு அவர் சொல்றாரு. 2 பேருமே அவங்க என்ன விரும்புறாங்களோ அதான் செய்வாங்க. 2 பேருமே அவங்க என்ன விரும்புறாங்க அதான் செய்வாங்க. ஜெயலலிதா அம்மாட்ட சொல்ல முடியாது, கலைஞர்கிட்ட சொல்லிக்கலாம். அவர் கேட்டு பாரு, என்னையா முடியாது அப்படியாது. ஆனா அவர் நினைச்சதான் செய்வார். பட் அட்லீஸ்ட் ஒரு ஆடியன்ஸ் கிடைக்கும் நமக்கு வந்து ஒரு விஷயம். அதே தான் பாரதம் நரேந்திர மோடி அவர்கள். பிரசாந்த் கிஷோர் பாண்டே வந்து எப்படியாவது பாரதம் நரேந்திர மோடி எப்படியாவது ஒரு கூட்டி இறக்கணும்னு கடுமையா ட்ரை பண்றாரு. அவர்கிட்ட வந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்தார், அதனால அப்படி கோமாயிட்டார். அவர் சொல்றாரு, மோடிட்ட என்னங்க பெரிய அட்வான்டேஜ் பாக்குறீங்கன்னா, இஸ் a great listener அப்படின்னா. பிரசாந்த் கிஷோர் சொன்ன விஷயம், ஒரு கிரேட் லிசனர். யார் அதிகமாக கேட்கிறார்களோ ஓசியில் உங்களுக்கு ஐடியா கிடைச்சது, ஓசியில் உங்களுக்கு ஐடியா கிடைச்சது. அது நம்ம வந்து காசு கொடுத்து வந்து ஒரு விஷயமா பண்றது நமக்கு வந்து அந்த ஐடியாவா இருக்கிறது. அப்ப வந்து இந்த பேச்சு நல்ல விஷயங்களை, சத் சங்கம், சத் விஷயங்களை கேட்கறது எசென்சியலா இருக்குது. அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும், நிறைய கிளாஸ் போகும்ல, இந்த ஒட்டுமொத்த உலகம் சத்தத்தில் இயங்குகிறது, ஆடியோல இயங்குது. வைப்ரேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறோம். நல்ல வைப் இருக்கு பாக்குறோம்ல. அப்ப அந்த வைப் வந்து எப்படி இந்த சத்தங்கள், ஹோமங்கள்ல, புனித விஷயங்கள்ல, கோயில்கள்ல, பூஜைகள் மாதிரி வந்து மசூதிகள்ல, சர்ச்சில் அந்த பிரார்த்தனைகள் நடக்கிறது மூலமா என்ன நடக்குதுன்னா நல்ல வைப் இருக்கு. அப்ப 2வது முக்கியமான விஷயம், நீங்க செயல்படும் போது எவன் உங்களை டிமோட்டிவேட் பண்றானோ அவனை கழட்டி விடணும். நீங்க செய்ய வேண்டிய முதல் செயல் அதுதான். மாப்ப என்னத்த பிசினஸ் ஆரம்பிச்சு, என்னத்த பெரிய ஆளாயா, இந்த மாதிரி எவ்வளவு பேர் நடத்துறது இருக்கான். சம்பளம் வாங்குறமா 1 லட்சம் வெள்ளி, நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போடா, நீ என்ன லூசு மாதிரி பிசினஸ் பண்றேன்னு இப்படி பீரிய கிளப்பத்துக்குனே பல பேர் இருப்பாங்க. ஏன்னா அவன் என்ன ஒண்ணு பண்ண முடியாது உட்காந்துருப்பான். நீங்க சந்தோஷமா சம்பாதிச்சு கார் வாங்கிக்கோங்க. பாண்டையெல்லாம் வந்து என்ன சும்மா கார் வாங்குவாங்க, எனக்கு தெரியாதா ஒரு பேட்டிக்கு மேல எவ்வளவு வாங்குறாமா, கீழே எவ்வளவு வாங்குறாமா. நான் உங்க வாய்மூர்த்தம் பலிக்கிட்டேன். பாரதி கூட சொல்லியிருந்தாங்க, நீங்க எத்தனை பேருக்கு பினாமியா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுல உங்க வாய்மூர்த்தம் பலிக்கிட்டு தாயே, ஒரு 10 பேர் முன்னாடி காசு நல்ல வார்த்தை சொல்லி நல்ல நாளமா சொல்லியிருக்கேன். 10 பேர் அப்படியே நம்பி சேர்ந்த பீஸ் ஒருத்தியான பீஸ் தான் அப்படின்னு ஒரு பினாமியை போட்டோம். நான் மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துட்டு அவ்வளவு விவரம் இங்கே கொடுத்து வச்சிருக்கேன். அப்ப வந்து நல்ல நண்பர்களை செலக்ட் பண்றோம். கிடைக்காமல் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. கெட்ட நண்பர்களை சேர்க்காமல் இருக்கும். நீங்க நல்ல நண்பர் கிடைக்கலங்க, இப்ப முருகேசனா இருக்கான், மாடசாமி தான் இருக்கான், கன்சாமி தான் இருக்கான்னு உட்கார்ந்துருக்காம அவன் நல்லவனா இருந்தா சேர்த்துக்கோங்க, நல்லவனா இருந்தா பக்கத்துல போவாங்க. அட்லீஸ்ட் கெட்ட விஷயங்கள் உள்ள வராமல் இருக்கும், நெகட்டிவ் வைப் உள்ள திணிக்கப்படாமல். அப்ப பாசிட்டிவ் வைப் வந்து மைண்ட்ல இருக்க ரொம்ப முக்கியமான விஷயம். நெட்வொர்க் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. லாஸ்ட் 2 லைட்ஸ் மட்டும். ஒண்ணு, இந்தியன் கனெக்டை வந்து விட்டுறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னைக்கு நம்முடைய பெருமக்கள் ராம்ல இருந்து சிவராஜ் எல்லா பெருமக்களுமே வந்து சிங்கப்பூர் முழுக்க தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் சொன்னா ரொம்ப முக்கியமான காரணம் நெட்வொர்க். திரு ராம் அவர்கள்ட்ட வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே காம்ப்ளிகேட்டட் விஷயங்கள் தான். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து அவர் ரீச் பண்ணும் போதே ஒரு பிரச்சனை தான் ரீச் பண்ணும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கால் உள்ள பிரச்சனையோட தான் வருது. அப்ப அதை பூரா ஃபினிஷ் பண்ணி வந்து நிற்கிறாங்கன்னா ரொம்ப சிம்பிளான காரணம் இந்த நெட்வொர்க். அப்ப
இப்ப எல்லா பக்கமும் ஆள் பிடிச்சி வைக்கிறது. ரொம்ப முக்கியமா சொந்த ஊர்ல ஆள் வச்சிருக்கு. நீங்க இங்க சிங்கப்பூர்ல இருக்கீங்க, அக்கம் பக்கத்துல அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா ஊர்ல இருக்கக்கூடிய பாட்டி, அம்மா, அப்பா, தாத்தா, பெரியவங்க இவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சது. அத மாதிரி ஒரு விஷயங்கள் அது வந்து பர்சனல் லைஃப்ல மட்டும் இல்ல. அகைன் மார்க் மை வேர்ட்ஸ், அடுத்த 10 வருஷத்துல இந்தியா வந்து